ஓசிஓசி பேங்க்ல இருந்து லெட்டர் வந்திருக்குங்க. ஓசிஓசி பேங்க். ஓ, அந்த லோன் கிளியரன்ஸ் லெட்டரா இருக்கும். ஒரு வழியா கடன் முடிஞ்சது. நான் சாயங்காலம் வந்து பாக்குறேன். ஐயோ, எனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சு. இந்த மாசத்துல இருந்தாவது நகைச்சீட்டு கட்டணும். குழந்தை காதுல கழுத்துல எந்த நகையும் இல்ல. செல்போன்ஸ் வச்சிருந்தா தயவு செய்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது செல்போன்ஸ் வச்சிருந்தா தயவு செய்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. ஓகே சார். சரிங்க சார். ஏய், யார் அது சொன்னதுக்கு அப்புறமோ? சார் உங்க போன் தான் சார். ஓ, என் போன் தானா? சாரி சாரி சாரி. ஹலோ, டு யூ ஹேவ் எனி சென்ஸ்? நான் இங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கேன், கட் பண்ணிருக்கேன், திரும்ப திரும்ப போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க. யாருங்க நீங்க? யார் வேணும் உங்களுக்கு? ஓசிஓசி பேங்க்ல இருந்து பேசுறேன். லோனை வாங்கிட்டு ஒழுங்கா கட்டாத உனக்கு சென்ஸ் இல்லையா இல்ல எனக்கு சென்ஸ் இல்லையா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யார்கிட்ட பேசிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? யோ கத்தாதயா, வரதராஜன் தானே நீ? எஸ். ஓசிஓசி பேங்க்ல லோன் வாங்குனது நீ தானே? ஆமா. லோன் வாங்கினா ஒழுங்கா கட்ட மாட்ட, அதை கேட்கறதுக்கு போன் பண்ணா சவுண்ட் விடுறியா? மரியாதையா பணத்தை செட்டில் பண்ணு. ஹலோ, கொஞ்சம் செக் பண்ணி பேசுங்க. அந்த லோன்லாம் நான் எப்பயோ கட்டி முடிச்சாச்சு. யோ ப்ரொஃபசர் வரதராஜன் நீ தானே? ஆமையா. எங்க பேங்க்ல 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினல, அதுல நீ கட்ட வேண்டிய பணம் பேலன்ஸ் இருக்கு. ஹலோ, நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஆல்ரெடி அந்த லோனை கட்டி முடிச்சிட்டேன். நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள ஒரு வரதராஜன் தான் இருப்பாங்களா? எத்தனை வரதராஜன் இருப்பாங்க? வரதராஜன் ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கான். ஆனா எங்க பேங்க்ல லோனை வாங்கிட்டு கட்டாத வரதராஜன் நீ தான். பெரிய யோகிய மாதிரி பேசாத. நீ கட்ட வேண்டிய பணம் பாக்கி இருக்கு. ஹலோ, நீ எங்க இருக்க? காலேஜ்ல தான் இருக்க. நான் வரேன். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கம் இன். சார், ஐ எம் ப்ரொஃபசர் வரதராஜன். டேக் யூர் சீட். சார், உங்க பேங்க்ல லோன் வாங்கிருந்தேன். லோன் அமௌண்ட் ஃபுல்லாவே பே பண்ணிட்டேன் சார். பட் இன்னைக்கு காலைல உங்க பேங்க்ல இருந்து யாரோ ஒருத்தர் போன் பண்ணி ரொம்ப தப்பா பேசினாங்க. அது யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கொஞ்சம் வார்ன் பண்ணுங்க சார். டோன்ட் வரி, இப்பவே உங்க ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருவோம். சார், யுவர் ஃபுல் நேம் ப்ளீஸ். ஏ வரதராஜன். டேட் ஆஃப் பர்த் 29/4/1970. மதர் நேம் ப்ளீஸ். சீதா லட்சுமி. சார், உங்களோட 2 மாசம் ஓவர் டியூ லேட் பேமெண்ட் எல்லாம் இருக்கே சார். சார், நான் மாசம் மாசம் கரெக்டா பே பண்ணிருக்கேன் சார். கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். சார், நீங்க வாங்கியிருக்க 2 லட்சம் ரூபாய்க்கு 2,80,000 ரூபாய் நீங்க பே பண்ணணும் இல்லையா? அதுக்கு 2,40,000 ரூபாய் ஆல்ரெடி நீங்க பே பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் 40,000 ரூபாய். அந்த 40,000 ரூபாய்க்கு 6 மாசம் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்டி, சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 1,10,000 ரூபாய் நீங்க பே பண்ணணும் சார். சார், என்ன சார் இது? எம்எல்ஏ எந்த தப்பும் இல்ல சார். 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அக்கவுண்ட்ல இருந்து நீங்க தான் சார் பணம் எடுத்துக்கல. நீங்க பண்ண தப்புக்கு 1,10,000 ரூபான்னு எம்எல்ஏ லேட் சார்ஜஸ் போட்டீங்கன்னா அது எந்த விதத்துல சார் நியாயம்? ஆமா, லோன் டியூ கட்டுறதுக்கு தானே உங்க அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க. அத பேங்க் எடுக்கிறதுக்கு முன்னால நீங்க எடுக்கிறீங்க. திடீர்னு 2 மாசம் லோன் டியூ எடுக்கலாம். ஒரு மனுஷன் என்ன சார் நினைப்பான்? லோன் முடிஞ்சிருச்சுன்னு தானே சார் நினைப்பான். லோன் முடிஞ்சிருந்தா நாங்களே என்ஓசி அனுப்புவோமே. எவ்ரி மந்த் நீங்க கரெக்டா இருக்கும்போது எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும், எஸ்எம்எஸ் வரும். இப்பவும் அதே அட்ரஸ்ல தான் இருக்க. எனக்கு 6 மாசமா எதுவுமே வரலையே. ஏன் சார்? அன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க பேங்கோட சிஸ்டம் சர்வர் டவுனா கூட இருந்திருக்கலாம். நீங்க ஏன் சார் அவசரப்பட்டு பணத்தை எடுக்கிறீங்க? மாச சம்பளத்தை நம்பி பட்ஜெட்ல ஃபேமிலி ஓட்டுற சாதாரண மிடில் கிளாஸ் வாத்தியார் சார் நான். இப்போ வந்து திடீர்னு லோன் அமௌண்ட் முடியல, எக்ஸ்ட்ரா பணம் கட்டினா எப்படி? நான் ஒண்ணும் பண்ண முடியாது சார். நீங்க கட்ட வேண்டிய பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட், பெனால்டி எல்லாம் கட்டி தான் சார் ஆகணும். சார், திஸ் இஸ் டூ மச். நோ ப்ராப்ளம், ஐ வில் டூ ஒன் திங் ஃபார் யூ. ஏதோ பண்ணுங்க. தினேஷ் வர சொல்லுமா. கூல் டவுன் சார். கூல் ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க விஷயத்துக்கு வாங்க சார். சார், தினேஷ், இவர் மிஸ்டர் வரதராஜன். ஹலோ சார். நம்மளுடைய வேல்யூபிள் கஸ்டமர். ஓகே மிஸ்டர் வரதராஜன் சார். சொல்லுங்க சார். உங்க பண சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இனி இவர் தான் டீல் பண்ணுவார். யார் இவரா? எஸ், நோ ப்ராப்ளம் சார், பாத்துக்கலாம். தினேஷ், டேக் கேர். ஓகே, வாங்க சார். சார், என் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பணம் எடுத்துக்கலாம். நான் என்ன சார் பண்ணுவேன்? பேசிக்கலாம் சார். வாங்க சார். வாங்க சார், நம்ம ஆபீஸ்ல போய் பேசலாம். ஹலோ, உங்க ஆபீஸா? ஆமா நான் சார். பேங்க்ல தான் லோன் வாங்கினேன். லோன் பேங்க்ல கொடுப்பாங்க சார். ஆனா செட்டில்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு வேற ஆபீஸ் இருக்கு. வாங்க அங்க போய் பேசுவோம். குட் ஈவினிங் சார். ஹலோ சார், இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க காசு கட்ட வழியை பாருங்க. இல்லனா வீட்டுக்கு ஆள் அமைச்சிருவோம், வண்டியை சீஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே 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 ஓகே. வணக்கம் சார். ஒரு நிமிஷம். இவர்தான் ப்ரொஃபசர் வரதராஜன். உட்காருங்க சார். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க். நான் பேசிக்கிறேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. என்ன சார், லோனை ஒழுங்கா கட்டலையா? பேங்க்ல இருந்து உங்க ஃபைல் என் கலெக்ஷன் ஏஜென்சிக்கு தான் வந்திருக்கு. நான் தான் எல்லாத்தையும் பே பண்ணிட்டேன் சார். சார், ஓசிஓசி பேங்க்ல நீங்க வாங்கின லோன் 2 லட்சம் ரூபாய், ரைட்? எஸ். நீங்க கட்ட வேண்டியது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 2,80,000 ரூபாய். ஓகே. அதுக்காக நீங்க சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ். நான் இல்லன்னே சொல்லியே சார். நான் இதெல்லாம் பே பண்ணி 6 மந்த்ஸ் ஆச்சு. எங்க பே பண்ணிருக்கீங்க? 2,40,000 ரூபாய் வரலாம் ஒழுங்கா பே பண்ணிருக்கீங்க. மிச்சம் 40,000 ரூபாய் லேட் பேமெண்ட். எதுக்கு சார் லேட் பேமெண்ட்? லேட் பேமெண்ட் என்ன?
சொன்ன தேதியில் நீங்கள் வாங்கிய கடனுக்கு மாத தவணை செலுத்த தவறினால் தனியார் வங்கி போடும் அபராத தொகை. என்ன விளையாடுறீங்களா? சார் நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் கொடுத்தேன். என்ன மிஸ்டர் சொல்றீங்க? நான் கடனை கட்டவே இல்லைன்றீங்களா? அப்படி சொல்ல சார், நீங்க கட்ட வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குன்னு தான் சொல்றேன். யோ, என்னையா உங்க ஓசி பேங்க் கந்து வட்டியோட மோசமா இருக்கு? சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். இது பேங்க். 12 மாசம் கட்ட வேண்டிய பணத்தை 18 மாசம் கட்டினா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கா இவ்வளவு வட்டியா? நான் வாங்கின 2 லட்சம் ரூபாய்க்கு 12 மாசத்துக்கு 2,40,000 ரூபாய் கட்டியிருக்கேன். அப்படி பார்க்க போனா 40,000 ரூபாய் நான் ஜாஸ்தி கட்டியிருக்கேன். அதுக்காக மீதி இருக்க 40,000 ரூபாய்க்கு மட்டும் வட்டி போட மாட்டாங்க. நீங்க வாங்கின முழு தொகைக்கும் சேர்த்து தான் வட்டி போடுவாங்க. அதுக்கு தான் நீங்க ஒத்துக்கிட்டு போட்டிருக்க 46 கையெழுத்து. நான் பேசுறது உனக்கு புரியலையா? சார் எப்படி பே பண்ண போறீங்க? செக்கா இல்ல கேஷா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. வாங்கின கடனுக்கு மேல கட்டியாச்சு. அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் நீயா ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காத. நான் ஒரு அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபசர். எனக்கு நீ அக்கவுண்ட் சொல்லி தராத. ஓகேயா? ஏய், அப்புறம் இந்த போன்ல மிரட்டுற வரல வச்சுக்காதீங்க. சார் நீங்க வாங்கின கடனை கலெக்ட் பண்ணி தர்றதுதான் என் வேலை. அதுக்காக என் மேல கோவப்படுறீங்க? சரிங்க சார், நான் உங்களுக்கு போன் பண்ணல இனிமே.